Hello students, next நம்ம பார்க்க போகிற டாபிக் subtraction of two vectors. So subtraction of two vectors அப்படின்னா it is a vector minus b vector. So இது வந்து similar to the addition vector value தான். See இப்போ எனக்கு ரெண்டு வெக்டர் எடுத்திருக்கேன், a vector and b vector, and இதோட subtraction value calculate பண்ணோம். It is a vector b vector. Okay, so இதோட resultant vector தான் நம்மளோட a vector minus b vector ஓட வேல்யூ. அண்ட் ரிசல்டன்ட் எப்படி போகணும்னு நான் சொல்லியிருக்கேன், ஒரு வெக்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்னொரு வெக்டரோட எண்டிங் பாயிண்ட். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஏயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கேருந்து எடுத்துகிட்டு பியோட எண்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இப்படி லைன் ட்ரா பண்ணும், விச் இஸ் மை ரிசல்டன்ட் வெக்டர். ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னோட ரிசல்டன்ட் வெக்டர். இந்த ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் தி a vector minus b vector value. Okay, and see இந்த மைனஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற மாதிரி மேக்னிடியூட் ஸ்கேலா வேல்யூவில் இருக்கிற மாதிரி தான். பட் இஃப் இட் இஸ் a vector plus b vector, ஓகே, a vector b vector இப்படி இருக்குது அப்படின்னா see a vector and b vector ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இதோட டோட்டல் வந்து இஸ் அடிஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ். இப்போ சப்போஸ் இஃப் ஐ ஹேவ் ஒன் வெக்டர் விச் இஸ் ஆப்போசிட் டு தி ப்ரீவியஸ் வெக்டர், ஏ வெக்டர் பி வெக்டர். ஸோ இதோட மேக்னிடியூட் வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் அப்படியே தான். டைரக்ஷன் பாருங்கள், டைரக்ஷன் வச்சு தான் யூ கோயிங் டு ரெப்ரசன்ட் தி சைன் இயர். ஸோ ஒரு வெக்டர் இன்னொரு வெக்டருக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் சிம்ப்ளி மைனஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் அப்போது இங்கே சைன் என்ன பண்ணும், ஏபி, ஏயோட வேல்யூ ப்ளஸில் இருந்தால் இட் இஸ் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும்போது பியோட மேக்னிடியூட் போட்டு டைரக்ஷன் ஆப்போசிட்னால எஃப் டு சிம்பிளி மென்ஷன் மைனஸ் இயர். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டோட டோட்டல் வெக்டர் என்ன கிடைக்கும், சி ஏக்கு பதிலாக ஏ அப்படியே, பியோட டைரக்ஷன் மாறி இருக்கிறதால சி ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. பியோட டைரக்ஷன் மாறி இருக்கிறதால இட் இஸ் மைனஸ் பி வெக்டர். So when you do this, a plus into minus, it becomes a vector minus b vector. Actually this is the case. Okay, so இப்போ நம்ம subtraction of vectors இந்த மாதிரி இருக்க கேஸ் subtraction of vectors calculate பண்ண போகிறோம். So for that simply again consider the vectors like this. Okay, so previous case பார்த்த மாதிரி a vector, this is b vector, and ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து, சாரி திஸ் ஏ வெக்டர் ஷுட் பாயிண்ட் திஸ் சைட், பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து கன்சிடரிங் ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் வெக்டர். அண்ட் இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது, இது நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்கும். ஆஸ் திஸ் இஸ் தி இஃப் ஐ கன்சிடர் இட் அஸ் அன் ஆரிஜின், ஒய் ஆக்சிஸில் தி அப்பர் பார்ட் இஸ் பாசிட்டிவ், தி டவுன் பார்ட் இஸ் நெகட்டிவ். அண்ட் நான் எடுத்துருக்கிற பாசிட்டிவ் டைரக்ஷனில் தி ரிசல்டன்ட் இஸ் சிம்ப்ளி ஆர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. And when I take in the negative axis direction, this vector, this is my minus b vector as it is. See மேலேயும் கீழே ஒரே லெவல் தான், it is in the opposite direction, so I am making it as minus b vector. So a vector is common here. ஸோ ரிசல்டன்ட் வெக்டர் இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து அடுத்த வெக்டர் எண்டிங். ஸோ திஸ் இஸ் மை ரிசல்டன்ட் வெக்டர் விச் இஸ் ஏ வெக்டர், இங்கேயும் ப்ளஸ் தான் பட் இட் இஸ் மைனஸ்னால இட் இஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். ஓகே, அண்ட் அங்கே ஆங்கிள் டீட்டா எடுத்து கேல்குலேட் பண்ணோம். ஸோ அப்போ இந்த டைரக்ஷனுக்கு எடுக்கும்போது பாருங்கள், திஸ் ஹோல் ஆங்கிள் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் 180 யூனோ. ஓகே, அண்ட் இந்த பார்ட் மட்டும் இட் இஸ் டீட்டா. ஸோ ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கும், ஹோல் பார்ட்லேருந்து இந்த பார்ட்டை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா, யூ ரிமூவ் இட் ஆஃப், you will get this part alone. Oh yes, so whole part is 180, this part is theta, so minus it, 180 minus theta will give this particular angle. So inga theta value 180 minus theta. So previous case la enna derivation பண்ணுமோ அதுலயே thetaங்கிற இடத்துல I have to substitute as 180 minus theta. So let me go into the derivation part. Resultant vector magnitude for the first case, a vector plus b vector is simply root of a square plus b square plus 2ab cos theta. So when you write it for subtraction of vectors, as I said, it is simply the same value, only the theta value you have to replace it as theta is equal to 180 minus theta அப்படினு எழுதணும்.
Okay, do that for this equation. Then my equation would become r vector, which is my, now for a vector minus b vector I am going to write, which is root of same as this a square plus b square plus 2ab. Instead of cos theta I am going to write as cos of 180 minus theta. And this cos 180 minus theta is simply minus cos theta. Cos 180 theta அப்படினா cos 180 minus theta oda value is minus cos theta. So in the part பதிலா I am going to replace as minus cos theta. So it is root of a square plus b square plus 2ab into minus cos theta. Now bring this minus outside, plus into minus will simply minus. So it is a square plus b square minus 2ab cos theta, which is the magnitude value for the subtraction of two vectors, the resultant vector. This is only for magnitude. See, which is when you compare this 1 and 2, it is simply only the sign part for b value. Okay, for b square இங்கே minus போட்டாலும் b square will become plus. So it is simply this one. No big difference. For the direction, it is tan alpha is equal to b sin theta by a plus b cos theta for the first case. Let me take that. So இங்கே case 2ல this angle is taken as alpha 2. So write it as tan alpha 2 for a minus b. So a minus b என்ன பண்ணும், only thing you have to do is instead of theta you have to replace it as 180 minus theta. So in this theta replace it as 180 minus theta, which is tan alpha 2 is equal to b sin 180 minus theta divided by a plus b cos 180 minus theta. Okay, so cos 180 minus theta many பார்த்தா it is minus cos theta, and sin 180 minus theta is simply sin theta. Okay, அப்படியே எழுதணும். So it is b அப்படியே this sin theta divided by a plus b cos 180 minus theta is minus cos theta. So simply minus cos theta, which is equal to b sin theta by this one minus bring outside, it is a minus b cos theta. Then this value is nothing but tan alpha 2. Tan alpha 2 is b sin theta by a minus b cos theta. இப்போ alpha 2 மட்டும் வச்சுக்கோங்க, tan இந்த பக்கம் கொண்டு வாங்க, it becomes tan inverse. This is called tan inverse, tan power minus 1. So tan inverse of this part, b sin theta by a minus b cos theta. So this is about direction for your subtraction of two vector. I hope you have understood. Thank you.